வெனஸ்டே மார்னிங் வ்ளாக் பார்க்கலாமா? மார்னிங் வந்து கேப்பை தோசை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருந்தேன். அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தோமா, அந்த உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கேப்பை தோசை இல்லை மில்லட் தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா காரசாரமாக தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காய்கறி ஆஃப்டர்நூனுக்குள்ளே சமையலுக்குள்ளது எல்லாமே நறுக்கியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து புடலங்காய் கூட்டு செஞ்சுட்டு கொண்டக்கடலை நேற்று ஊற போட்டிருந்தாங்க, அதை வச்சு குழம்பு தான் செய்ய போகிறாங்க அம்மா. இது எல்லாமே செஞ்சாலும் எனக்கு என்னமோ இன்றைக்கி மாங்காய் தொக்கு, இந்த வடு மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால் தயிர் சாதமாக வந்து பிணைஞ்சிட்டு மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டேன். ஐயோ, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாம் கண்டிப்பாக நைட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு எல்லாருக்குமே வந்து தர்பூசணி தான் வந்து வெட்டி கொடுத்தேன். சரியான வெயில். தர்பூசணி சாப்பிட்டுட்டு சரியான தூக்கம். ஹஸ்பண்டும் திரும்ப ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் எழுந்தேன். அப்போ வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மாதுளம்பழம் இந்த தடவை கொஞ்சம் பிஞ்சாகவே தான் இருந்தது. கொய்யா வந்து காயாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிடும்போது ஏன் சப்புன்னு போகுதுன்னே தெரில. எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கிறதே கிடையாது. என்னோடய டயட்டுக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் அட்லீஸ்ட் 2 பழமாச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்குங்க அப்படின்றது தான். நான் 2 பழம் எடுத்துக்கலைனாலும் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பழமாச்சும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நைட்டு வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து கொண்டக்கடலை குழம்போடு சாப்பிட்ற வேண்டியது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.